நான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் அடிப்படை உறுப்பினர் இருந்து விலகி நம்ம அண்ணாமலை அண்ணன் அவர் தொடங்கியிருக்கக்கூடிய ஏற்கனவே தொடங்கியிருந்த வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன்ல நான் என்ன ஒரு வாலண்டியரா இன்னிலிருந்து நான் இணைச்சிக்கிறேன். நான் அண்ணாமலை அண்ணாவை ஒரு கிரேட் லீடரா பார்க்குறேன். அவருடைய தலைமையில் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவருடைய ஒரு பேட்டி எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். ஒரு மிக பொறுமையாக தெளிவான ஒரு பேட்டின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் சொல்லியிருந்தாரு, நான் எங்கேருந்து தொடங்கினோ அங்கேருந்தே மீண்டும் நான் அங்கேருந்து விலகி இந்த ஒரு புதிய இந்த மூமெண்ட் வி த லீடர்ஸ் நம்மெல்லாம் தலைவர்கள் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் நான் ஆரம்பித்து அதை ஒரு மக்கள் இயக்கமாக நாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. அதில் அவருடைய ஒரு தெளிவான ஒரு உரையை பார்த்ததில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த விஷயத்த என்னுடைய மக்களுக்கு நான் தெரிவிக்கணும். இப்போ அவர் பேட்டி கொடுத்து 12 மணிக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த 12 மணி பேட்டியில இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 6 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 1 லட்சம் பேர் சேர்ந்திருக்கிறாங்க. உண்மையாலுமே வரவேற்கத்தக்கது. நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும். ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் பிறந்துட்டு கர்நாடகா போயிட்டு உண்மையாலுமே நேர்மையா பணியாற்றி இருக்கிறாரு. நான் ரியல் எஸ்டேட் பண்றப்ப ஒசூர்ல இருக்கிறப்ப நிறைய என்னுடைய கிளைண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவர் கரப்ஷன் இல்லாத ஒரு தலைவர், அவரை பார்த்து நாங்களாம் உண்மையாலுமே அட்மையர் ஆகிறோம். கர்நாடகாவில் இருக்கிற மக்கள்லாம் தூக்கி கொண்டாடின ஒரு தலைவர். அவர் சிங்கம் மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையா கர்ஜிக்கக்கூடிய ஒரு தலைவர்னு அங்க நம்ம ஊர்ல இருந்து போய் ஒரு பேர் வாங்கின தலைவர், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனதிலே பேர் வாங்கின தலைவர். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு அவருடைய உயர்ந்த பதவியிலிருந்து விட்டுட்டு வெளியே வந்தார். வெளியே வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் அவர் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் டிராவல் பண்ணாரு. இப்போ அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, பாரத பிரதமர் அவர்களை அவர் மதிக்கிறாரு. இருந்தாலும் அவருடைய ஒரு நிறைய சின்ன சின்ன பிரச்சனையை அவர்கிட்ட அடிக்கடி நான் தொந்தரவு பண்ண விரும்பல. நான் தன்னிச்சையா தனிப்பட்ட முறையில் நான் இயக்கத்தை தொடங்கி நடத்துறேன்னு சொல்லியிருக்கிறாரு அண்ணா. அதனால இப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவரை, ஒரு மதிப்பு தெரிந்த தலைவரை, நியாயமான தலைவரை நம் அனைவரும் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும். இப்ப என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, அனைவரும் வி த லீடர்ஸ் மூமெண்ட்ல நீங்க எல்லாருமே சேரணும். கண்டிப்பா அவர் பாத்தீங்கன்னா வரக்கூடிய பொது தேர்தல் எல்லாம் நம்மளுடைய வேட்பாளர்கள் நிற்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மூமெண்ட் மக்கள் இயக்கமா மாறும். நம்ம எல்லாருமே இந்த மூமெண்ட்ல இந்த இயக்கத்துல எல்லாருமே ஒன்னு சேரணும்ன்றது என்னுடைய வேண்டுகோளா நான் வைத்துக்கொண்டு ஒரு அருமையாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. எப்படின்னா, ஒரு பேரூராட்சியில் ஒரு தலைவர் ஆகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு எம்பி ஆகணும்னா அவங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுப்பாராமா. இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியுமே செய்யாத ஒன்றை அவர் செய்ய இருக்கிறார். அது கேட்குறப்ப உண்மையாலுமே ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது வி த லீடர்ஸ் அப்படின்ற ஃபவுண்டேஷன் கீழே அப்துல் கலாம் ஐயா அவருடைய பெயரில், அதாவது சென்டர் ஆஃப் எத்திக்ஸ் ஒரு அரசியல்ல எப்படி ஒரு மனிதர் செயல்பட வேண்டும் என்ற கிளாஸ் எல்லாருக்குமே எடுக்க போறாராமா. உள்ளாட்சி தேர்தலில் நிற்கக்கூடிய தலைவர்ல இருந்து எம்எல்ஏ எம்பி எல்லாருக்குமே. அப்படி இப்பேற்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவரை நாம் தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அவரை தலைவராக ஏற்றுட்டு இருக்கேன். கண்டிப்பா அவருக்கு கூட எல்லா மக்களும், நம்ம தமிழ்நாடு மக்களும் சப்போர்ட் பண்ணி அவரை ஜெயிக்க வைக்கணும், அவர் அரசியல் வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தர் எம்எல்ஏ எம்பின்னா நம்ம அண்ணாமலை ஆரம்பிக்கக்கூடிய கட்சியில, அதாவது குறிப்பிட்ட காலம் தான் அந்த பதவியில் இருக்கணும், ஒருத்தரே அந்த சீட்ல உட்காந்துட்டு அதிகாரம் பண்றது இல்லை, அது அவரை உட்பட குறிப்பிட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி ஒரு டேர்ம் செட் பண்ண போறாரு. இத்தனை வருஷம் தான் அவங்க பதவியில் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி செட் பண்ண போறாரு. இதனால நதியில போற தண்ணி மாதிரி யார் வேணா வரலாம், நல்லதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி அந்த மூமெண்ட்டை ஒரு அரசியல் கட்சியை ஆக்கி செய்ய போறாரு. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியில அனைத்து படித்த இளைஞர்களும் படித்தவர்களும் உங்கள் ஆதரவை தெரிவித்து கண்டிப்பா அவருடைய மூமெண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் சேரணும். இப்ப 6 லட்சம் பேர் இருக்காங்க. கண்டிப்பா நாளைக்கு ஒரு 20 லட்சம் 30 லட்சம், இந்த ஒரு வாரத்துல ஒரு 50 லட்சமா மாறணும். இந்த ஒரு மாசத்துல 1 கோடி பேர் இந்த மூமெண்ட்ல இணைஞ்சு மாற்றத்துக்கான அரசியலை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம நம்ம வெறுப்பு அரசியல் வேண்டாம். அந்தந்த கட்சி அந்தந்த கொள்கையை வச்சு அவங்க செய்யறாங்க. அதே மாதிரி நமக்கான கொள்கை எல்லாமே இந்த மூமெண்ட் அரசியல் கட்சியா மாறுறப்ப அண்ணன் தெரிவிக்க இருக்கிறார். அதனால் அண்ணாமலை அண்ணார் தலைமையில் அனைவரும் படையெடுத்து வாருங்கள் என்று அனைத்து இளைஞர்களையும் அனைத்து மக்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பட்டன் போன் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது. அதனால நீங்க ஸ்மார்ட் போன் உங்ககிட்ட இருந்ததுன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வாங்கி அவங்களை இந்த மூமெண்ட்ல சேர்த்தி அந்த போட்டோ காப்பி வந்த உடனே உங்களுக்கு ஐடி கார்டு வந்துடும். அந்த ஐடி கார்டை பிரிண்ட் எடுத்து அவங்க கையில கொடுங்க. அண்ணாமலை அண்ணாவோட போட்டோ ஒரு சின்னதா நீங்களே பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு
அவங்களுக்கு கொடுத்து அண்ணாமலை அண்ணன் பத்தி அவங்களை எஜுகேட் பண்ணுங்க. இப்படிப்பட்ட தலைவருடைய வாழ்க்கை வரலாறை அவங்க எல்லாம் யூடியூப்ல போய் பார்த்தாங்கன்னாவே கண்டிப்பா அந்த தலைவரை அவர்களுக்கு மக்களுக்கு பிடிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மாற்றத்திற்கான அரசியலை, தமிழ்நாட்டிற்கான அரசியலை முன்னிலை எடுத்து அனைவரும் நாம் ஒன்றுபட்டு செயல்பட்டு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், அவருக்கு சக்தியை சேர்த்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து தமிழ்நாடு மக்களும் வாரீர், அவருக்கு ஆதரவை தாரீர் என்று நான் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.